கேட்ட நேரமா இல்லை உன் தங்கச்சி கேட்ட நேரமான்னு எனக்கு தெரியல. உன் கோரிக்கையை எந்த சாமியும் ஏத்துக்கலடி. பாவண்டி ரஞ்சி. என்னங்க சொல்றீங்க? புரியலையா உனக்கு? உன் தங்கச்சியை கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன்டி. என்கிட்ட வசமா மாட்டிருப்பா. ஏதோ ஒரு லக்ல ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டா. இனிமே தப்பிக்க முடியாது. அவ இருக்கிற ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஜஸ்ட் 1 or 2 days அவ்வளோதான். அவளை ஈஸியாக கண்டுபிடிச்சி பார்சல் பண்ணுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏங்க, நான் சொல்றத கேளுங்க. அவ வாழ வேண்டிய பொண்ணுங்க. எங்கேயாவது நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டோம். ப்ளீஸ்ங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. ஏய், இங்க நடக்கிறத நான் உனக்கு அப்டேட் தான் கொடுத்தேன். நான் என்ன செய்யணும்னு உங்ககிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்கல. புரியுதா? வெடி போன மச்சி, இந்த அப்டேட் இப்போ ரொம்ப தேவையாடா? தேவைதான்டா. ஏன்னா அக்காவும் தங்கச்சியும் கான்டாக்டில் தான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு ஏன்டா அந்த வேலையெல்லாம் செஞ்ச? உன் ஒய்ஃபு நீ சொல்றதெல்லாம் அப்படியே ரஞ்சிதாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக போட்டு கொடுப்பாடா. தெரியுதுல்ல? போட்டு கொடுக்கணும். நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசினதே அதுக்காக தான். புரியலையே மச்சான். நான் தேடுறதை தெரிஞ்சு ரஞ்சிதா வீட்டுக்குள்ளேயே சேஃபாக செட்டில் ஆயிருப்பான். என்னை ஏமாத்திட்டு போனவளை அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன்டா. நான் இப்போவும் அவளை தான் தேடிட்டுருக்கேன்னு அவளுக்கு தெரியணும். மாமா எப்போ வாசலில் வந்து நிற்பாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவன் பயத்தில் துடிக்கணும். அவ என்னைக்கும் ஏன் நினப்பாவே இருக்கணும்டா. சூப்பர்டா மச்சான். அப்படியே என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. அது நீ செஞ்சுட்டேன்னு வைய, நீ ரஞ்சிதாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஐடியா? மச்சான், ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை உன் ஒய்ஃபோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடு. அதோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் உன் ஃபோனில் வச்சுக்கோ. உன் ஒய்ஃப் ஃபோனுக்கு எந்த இன்கமிங் வந்தாலும் அவுட் கோயிங் போனாலும் அதோடைய நம்பரு உன் ஃபோனுக்கு அப்படியே வந்துடும். அதை வச்சு நீ ரஞ்சிதாவை ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். அது மூலியமா அவ இருக்கிற அட்ரஸுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐடியட். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு. நீ ஏன்னா முன்னாடி சொல்ல? எனக்கே இப்போ தானே தெரியும். ஆனா நீ சொன்ன சூப்பர் ஐடியா மச்சான். சூப்பர்ல. பாலாஜி போற ரூட்டை விட இதுல போனோம்னா அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும்டா. இன்னைக்கு நைட்டே திருச்சி கிளம்புறேன். போலாம்டா. சரி வா போலாம். சொல்லுக்கா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? ஆச்சு. இப்பதான் வேலையை முடிச்சிட்டு படுக்க போறேன். நீ நிம்மதியா படுத்தா தூங்கிடுவ. ஆனா எனக்கு தான் இன்னைக்கு தூக்கமே வராது போல இருக்கு. ஏன்க்கா, என்னாச்சு? அந்த ஆள் சென்னையில தாண்டி சுத்திட்டு இருக்காரு. அவர் கண்ணுல தப்பி தவறி கூட மாட்டிடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லிருக்கேன். என் வார்த்தையை நீ மதிச்சாதானே? அக்கா, இப்போ என்ன நடந்து போச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற? ஏய், நீ இருக்கிற இடத்த கிட்டத்தட்ட அந்த ஆள் நெருங்கிட்டாராம். சீக்கிரமாவே உன் தங்கச்சி என் கண்ணில் மாட்ட போறேன்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. டே அக்கா, அவர் ஃப்ரெண்ட் என்ன ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னேன்ல, அதை வச்சு உன்னை சும்மா பயமுறுத்திருக்காரு. நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. ஏய், என்னடி நீ? என்னால அதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க முடியல. இங்க பாரு, எதுக்கும் நீ எச்சரிக்கையா இரு. முடிஞ்சா வேற வீடு கூட மாத்திட்டு கிளம்பிடு. விளையாடுறியாக்கா? எனக்கு என்ன இங்க 10-15 ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீடுன்னு மாறி போறதுக்கு ஏதோ ஜான்சி இருந்ததுனால எனக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கிடைச்சது. இதையும் விட்டுட்டு என்ன நீ எங்க போ சொல்ற? ஏய், எனக்கு உன் நிலைமை புரியுது. ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா, நான் முன்ன விட இப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். நான் பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கேன்க்கா. மாமா இங்க வந்துட்டா கூட அவர் முகத்துல நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு தப்பிச்சிருவேன். நீ எதையும் யோசிக்காத, தைரியமா இரு. அதெல்லாம் விடுக்கா. பாப்பா எங்க? அவ சீக்கிரமாவே தூங்கிட்டாடி. பாப்பா கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சுக்கா. இப்ப வாச்சும் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு நினைச்சேன். எதுக்குடி? நான் அந்த ஆள்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கா?
இத பாரு, நீ பாப்பா கிட்ட பேசினா அந்த ஆள் வந்த உடனே இவ போய் சொல்லிருவா. அவ்வளவுதான், அதோட என் கதை முடிஞ்சிரும். பரவாயில்லையா? இந்த நிலைமை எப்பக்கா மாறும்? நீயும் நானும் முன்ன மாதிரி எப்போ ஒன்னா இருக்கிறது? என்னடி, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? ஆனா உன் மாமாவுக்கு நல்ல புத்தி வர வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. புரிஞ்சுக்கோ ரஞ்சிதா. இப்போதைக்கு நீ பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதுதான் முக்கியம். ரஞ்சிதா, இன்னைக்கு உன் ஜாதகத்தை ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட காட்டினேன். குருவோட சன்னதி கிழக்கு முகமா இருக்கிற கோயிலுக்கு போய் பரிகார பூஜை பண்ணிட்டு வர சொல்லிருக்காரு. நாளைக்கு வேலையா போய் அந்த பூஜையை முடிச்சிரு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தள்ளி போட பாக்காத. சரிக்கா, நான் அதை பண்ணிடுறேன்க்கா. சரி, காலையில சீக்கிரமா கிளம்பி போகணும்ல, நீ போய் தூங்கு. நான் போனை வச்சிடுறேன். ம், சரிக்கா. தர்ஷினிமா, எப்படி இருக்கீங்க செல்லக்குட்டி? I'm fine பா. ஓ சூப்பர்டாமா. நீங்க ஊருக்கு வருவீங்கன்னு அம்மா சொல்லவே இல்லையே. நான் வர விஷயம் அம்மாக்கே தெரியாதுமா. செல்லத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நான் வந்தேன். அம்மா, அம்மா எங்க? அம்மா குளிக்க போயிருக்காங்கப்பா. ஓ குளிக்கிறாங்களா? அம்மா, பாப்பா தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கலரிங் பண்ணிட்டு ஓ இருந்தேன். கலர் பண்ணிட்டு இருந்தீங்களா? இது நீங்க பண்ணதா? ஆமாப்பா. சூப்பரா பண்ணிருக்கீங்களா? தேங்க்ஸ் பா. அப்பா, நேத்து ஸ்கூல்ல ரைம்ஸ் பாட சொன்னாங்கப்பா. அப்போ நான் அழகா பாடினேன். எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏன் பொண்ணுடா பட்டினி, ஸ்மார்ட் கேர்ள். பாட்டு, டிராயிங், கலரிங் எல்லாத்துலயும் நீங்க தான் சூப்பரா பண்ணுவீங்க. Thank you பா. தங்கம். I love you too. Thank you. அப்பா, உன் பேச்சுக்கா. பாப்பாக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவம்? போன்ல என்கிட்ட டெய்லியும் பேசுறேன்னு சொன்னல, ஏன் பேசல? சாரிடா பட்டு. அப்பா வேலை முடிச்சுட்டு நைட்டு லேட்டா தான் வருவானா, அந்த நேரத்துல பாப்பா தூங்கிடுவீங்க, அப்ப கால் பண்ண முடியாதுல்ல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்க பேச்சு கா 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 கா. காவா? ஆமா. சரி ஓகே. குட்டிமா என் பேச்சு காவிட்டா. இப்போ நான் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டா. பாப்பாக்காக டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த டாயை என்ன பண்ணலாம்? பேசாம பக்கத்து வீட்டு மீனா பாப்பா கிட்ட கொடுத்துடலாமா? ஐ டாய். காவா பழமா? பழம். குட் கேர்ள். பாப்பாக்கு டாய். Thank you பா. I love you பா. Love you too. பாப்பாக்கு பொம்மை மட்டும் இல்ல, வேற ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க? சாக்லேட். பாப்பாக்கு சாக்லேட்ஸ். I love you பா. Love you. நீங்க அப்பா பேச்சு காவ கொடுங்க. ஓகே, அப்பாக்கு ஒரு கிஸ். கிஸ் கொடுங்க பாப்போம் ப்ளீஸ். என்ன கோமதி, நான் வந்ததை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா அப்படியே ஷாக்காக நிற்கிற. இல்ல, இப்படி சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்களே, அதான். என் வீட்டுக்கு வரதுக்கு யாருக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்? இல்ல, நேத்து போன்ல பேசின போது கூட நீங்க வரதா எதுவுமே சொல்லலையேன்னு கேட்டேன். இப்போ சாக்லேட் சாப்பிட்டுமா? ஓகேடாமா. ஆனா ஒன்னே ஒன்று தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதும் வாய் கொப்பிச்சிடணும். ஓகே ஓகேப்பா. குட் கேர்ள். ஓகேடாமா, உள்ள போய் சாப்பிட்றீங்களா? ஓகேப்பா. இறங்க. பார்த்து பார்த்து ஓடு 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 ஓடு. இவன் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு உனக்கு குழப்பமாகவும் டென்ஷனாகவும் இருக்குல்ல? ரஞ்சிதாவை தேடுறதை விட்டுட்டுன்னு நீயும் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே டார்கெட் அவ மட்டும்தான். இங்கே ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன். ஏங்க, நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கே தப்பா தெரியல? எனக்கு இது தப்பாவே தெரியல.
எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். காதல்ல எல்லாமே நியாயம்தான். என்ன நீங்க அவ மேல வச்சிருக்கிறதுக்கு பேர் காதலா? என்னடி எது? அப்பா அப்பா வாடாமா. என்னம்மா? அப்பா நீங்க சொன்ன மாதிரியே சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் வாயை கொப்பளிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. குட் கேர்ள். நீங்க என்ன பண்றீங்க? உட்காந்து கலரிங் பண்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்தம்மா கலர் பென்சில்ஸ். ம். நம்ம வேற ஏதாவது பேசலாமா? காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை, நான் குளிச்சுட்டு டிஃபனே சாப்பிட்றேன். ம்? சரி. ஏய், உன் ஃபோனை கொடு. எதுக்குங்க? என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணோம். உன் ஃபோனை கொடு. ஓ, போய் டிஃபன் ரெடி பண்ணு. அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற வேண்டியதான். தர்ஷினிமா, சித்தி கூட ஃபோனில் பேசினியாம்மா? இல்லப்பா, அம்மா நம்பரே தரதில்ல. சித்தி எங்க இருக்காங்க? அவங்க இங்க வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்கம்மா. வர வைக்கிறேன். சீக்கிரமா கோயிலுக்கு வரணும்னு பார்த்தா கோமதி, அங்க கொஞ்சம் பாரேன். அக்கா, வேதவல்லியோட பையன் தானே? ஆமாண்டி. இவன் எதுக்கு இப்படி? அவங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதாக்கா? இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணுங்கிற நினைப்பே அவங்களுக்கு இல்ல. பாவம், அவன் வேற என்ன பண்ணுவான்? நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வா, நான் இப்ப வந்துடுறேன். சரிக்கா. எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். வேண்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க. என்னங்க நீங்களும் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வேற என்னங்க பண்றது? இந்த காலத்துல பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயமா இருக்குங்க. அதுவும் சரிதான். சோ கல்யாண விஷயத்துல ரொம்ப வேகமா இருக்கீங்க. இல்லங்க, என் வேண்டுதலே டோட்டலா வேற. எப்படி? நேத்து கூட அந்த சம்பந்தம் அமையலன்னு சந்தோஷப்பட்டீங்களே, அதுக்கான நன்றியா இது? அப்படியும் வச்சுக்கலாம். சொல்ல போனா இது 2 in 1 வேண்டுதல். ஒன்னு தேங்க்ஸ் கிவிங், இன்னொன்னு அட்வான்ஸ் புக்கிங். அப்படின்னா அது நான் லவ் பண்ற பொண்ணையே எங்க அம்மா சம்மதத்தோட கட்டிக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. லவ் பண்றீங்களா? யார் அந்த பொண்ணு? இல்லங்க, நான் லவ் பண்ணாலும் அது எங்க அம்மாவுக்கு பிடிச்சி அவங்க சம்மதத்தோட கட்டிக்கணும்னு சொன்னாங்க. அருண், நான் உன்னை கேட்டா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்து உங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னங்க, இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னா அத பத்தி உங்க அம்மா கிட்ட பேசுவீங்களா? நீங்க அவங்க சம்மதிச்சாதான் உங்க லவ்வையே அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவீங்களா? இல்லனா அந்த பொண்ணை அப்படியே மறந்துடுவீங்களா? ஏங்க,
அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. நம்ம பாசிட்டிவா நினைப்போமே. இல்லைங்க, இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே எங்க அம்மா முடிவெடுத்தது தான். அது எல்லாமே இது வரைக்கும் எனக்கு நல்லதா தான் முடிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி என் கல்யாணத்திலையும் நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேங்க. எப்படி பார்த்தாலும் உங்க அம்மா முடிவு பண்ற பொண்ணை தான் நீங்க கட்டிக்க போறீங்க, அப்படிதானே? அது எப்படி பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எனக்கு வரப்போற பொண்ணு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அவ எப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு பெரிய கனவே இருக்குங்க. அந்த கனவுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணும் எனக்கு கிடைச்சிட்டா இல்லைங்க, அந்த மாதிரி கிடைச்சாலும் அவளை எங்க அம்மாவுக்கும் பிடிக்கணுன்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க அம்மா இவ தாண்டா என் மருமகன்னு சொல்லி அவ கையை என்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தாங்க இந்த வேண்டுதல் எல்லாமே. ஏங்க, என்னங்க திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும்னு நம்புறீங்களா? ஏங்க, கண்டிப்பா நடக்குங்க. நான் வேண்டுன மாதிரியே நேத்து வந்த வரன சாமி கழிச்சு விடலையா, அதே மாதிரி இதுக்கும் சாமி ஏதாவது நிச்சயமா செய்யுங்க. ஏங்க, என்னங்க, ஏங்க 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 நில்லுங்க. ஏங்க நீங்க பாடி சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. சாமிக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? ஏங்க அப்படி இல்லைங்க. சாமி நம்ம வேண்டுதலை எல்லாம் கேட்குன்ற நம்பிக்கையில தானே எல்லாரும் கோயிலுக்கு வராங்க. நானும் அதே நம்பிக்கையில தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அது என் நம்பிக்கை கண்டிப்பா பழிக்குதாங்க என் வேண்டுதல். ஏங்க நில்லுங்க, இத பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்க என்னங்க இருக்கு? நீங்களாச்சு அந்த சாமி ஆச்சு, என்னெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. இல்லைங்க, நீங்களும் கொஞ்சம் இத பத்தி பாசிட்டிவ் ஏதாவது சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரி, நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். நானும் உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அது சரி, நீங்க எப்படிங்க? என் பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கு ஏதோ பரிகார பூஜை செய்யணும்னு ஜோசியர் சொன்னாரா, அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அத பண்ணதான் இங்க வந்தேன். சரி, அப்ப வாங்க அதையும் முடிச்சிடுவோம். வாங்க. சொல்லு ரேவதி, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்க, என்ன விஷயம்? அக்கா, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாங்கிறதுக்காக தான்க்கா ஃபோன் பண்ணேன். ஏங்கா, பொண்ணுங்கள்லாம் எதுக்கு எலுமிச்சம்பழம் விலைக்கு ஏத்தி அடிப்பிரதர்ஷனம் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமில்லக்கா? ஏன் தெரியாது? கல்யாணம் சீக்கிரமே கூடி வரணும்னா பொண்ணுங்க அந்த வேண்டுதலை செய்வாங்க. இங்க அந்த வேண்டுதலை ஒரு பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான்க்கா. கேக்குறதுக்கே வேடிக்கையா இருக்குல்லக்கா? வேடிக்கையாவும் இருக்கு, ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் வேதனையாவும் இருக்கு. அந்த பையனோட குடும்பத்துல அவன் கல்யாணத்துக்காக எந்த முயற்சியும் செய்யல போல இருக்கு. சாமியாவது அவனுக்கு நல்ல வழியை காட்டணும்னு தான் அவன் கோவிலுக்கே வந்திருப்பான். பாவம், மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருந்தா அந்த பையன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான். ஏங்கா, அவனோட கஷ்டம் உனக்கு ஏங்கா புரியாம போச்சு? நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல. அக்கா, கோவில்ல பார்த்த பையன் வேற யாரும் இல்ல, உங்க பையன் அருண் தான்க்கா. ஹலோ அக்கா, அக்கா, அக்கா லைன்ல இருக்கீங்களா? அக்கா இருக்கேன். நீ நிஜமா தான் சொல்றியா? நான் இதை உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலக்கா. உன் பையன் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் பையன் விஷயத்துல நீ ஏதோ குழப்பத்திலே இருக்கக்கா. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். அவன் ஏக்கத்தை சாமியே உனக்கு புரிய வச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமே அவனுக்கு கல்யாணம் முடிக்கிற வழியை பாருக்கா. இதுக்கு மேல இதை தள்ளி போறது நல்லது இல்லக்கா. ஏதோ என் மனசுல பட்டத சொல்லணும்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி, நான் வச்சிடுறேன்க்கா.
என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் மனசுல இப்படி ஒரு ஏக்கம் இருக்கிறது எனக்கு ஏன் தெரியாம போச்சு. சரி, அவனாவது இதை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கலையா? எல்லாம் என் தப்புதான், என் மேலதான் தப்பு. அவன் கல்யாண விஷயத்துல நான் அக்கறை இல்லாம இருந்திருக்கேன். கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் சுதா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் நீ போனதில்ல? ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் தெரியுது. தமிழ்ல ஏதோ சொல்லுவாங்களே, அதான் பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி. நீ பாக்குறதும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஹேய், ஜஸ்ட் கேஷுவல் பேபி. இங்க பாரு, சென்னையில இருக்க காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல இதுவும் ஒண்ணு. நீங்கெல்லாம் டீ போண்டா பஜ்ஜின்னு சாப்பிடுறதுக்கு லோக்கல் ஹோட்டல் போவீங்கல்ல, அதே மாதிரி எனக்கெல்லாம் ரெகுலர் ஸ்பாட் இது. என் பிசினஸ் கிளைண்ட்ஸை கூட நான் இங்கே தான் மீட் பண்ணுவேன். பிசினஸ் மீட்டுக்கு ஓகே, நம்ம ஏதாவது சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருக்கலாமே. அங்க போனா என்ன இருக்கும்? இட்லி, தோசை, பரோட்டா, பிரியாணி, இல்லனா ஃப்ரைட் ரைஸ். வேற என்ன இருக்கும்? ஐ ஹேட் தட் மெனு. நீங்க எப்படிதான் அதெல்லாம் சாப்பிடுறீங்களோ? ஐ லைக் ஓன்லி ஓரியண்டல் ஃபுட்ஸ். அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியும் தானே? சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் ஃபுட்டை தானே அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. நான் இங்க கூட்டிட்டு வந்ததை வச்சு ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கே, ஐ அம் கிளாட். ஆக்சுவலி எனக்கே இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் என்னன்னா, கரெக்டான ஒரு டைப் கிடைச்சா நான் கண்டிப்பா ஓபன் பண்ணுவேன். ஹே, என்ன பண்ற? இல்ல, சும்மாதான். இந்த மாதிரி காஸ்ட்லியான டிஷ் எல்லாம் நீ சாப்பிட்டுருக்கவே மாட்ட. அதோட பேர் கூட உனக்கு தெரியாது. நீ மெனு கார்டு பார்த்து என்ன பண்ண போற?